العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எமது வாராந்த ஹதீஸ் விளக்க வகுப்பில் புலூகுல் மராம் என்ற கிதாபின் கிதாபுல் ஜாமி என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 5வது துணை தலைப்பாகிய பாபு தர்கீபி ஃபி மக்காரிமில் அஹ்லாக், நட்பண்புகளை ஆர்வமூட்டல் எனும் தலைப்பின் கீழ் வரக்கூடிய 15வது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أكثر ما يدخل الجنة تقوى الله وحسن الخلق أخرجه الترمذي وصححه الحاكم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அக்ஸரு மா யுத்கிலுல் ஜன்னத தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குலுக், அதிகமாக சுவர்க்கத்திற்கு நுழையச் செய்யக்கூடிய பண்புகள் தக்வல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்வதும், வ ஹுஸ்னுல் குலுக், அழகான பண்பாடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹானது என்று கூறியிருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நாங்கள் பல தடவை அவரை பற்றி பார்த்திருக்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புனைப்பெயரை கொண்டு அறிமுகமான சஹாபாக்களில் ஒருவர். அவருடைய இயற்பெயர் என்ன என்பதில் 30க்கு மேற்பட்ட கருத்துக்கள் ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியில் காணப்பட்டாலும் அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் அத்-தௌசி என்பதுதான் அவருடைய இயற்பெயர் என்ற அந்த பெயரில் பல அறிஞர்கள் கருத்தொற்றுமைப்பட்டுள்ளார்கள். இந்த சஹாபியை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய 28வது வயதில் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து நபி அவர்களை ஹைபர் என்ற இடத்தில் வைத்து சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹைபர் போர்க்களத்திலும் கலந்து கொண்டார்கள். இந்த சஹாபி ஒரு அனாதையாக வளர்ந்தவர், பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த ஒருவர். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் பல்வேறுபட்ட சிரமங்களை சந்தித்தவர். தன்னுடைய தாயை எப்படியாவது இஸ்லாத்திற்குள் நுழையச் செய்ய வேண்டும் என்று பல்வேறு சிரமங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்ட ஒருவர். அடிக்கடி தன்னுடைய தாயிடத்தில் சென்று இஸ்லாத்தை சொல்லுவார். ஒருமுறை அவர் நபி அவர்களை பற்றி கேட்க விரும்பாத ஒரு வசனத்தை தாய் சொன்ன பொழுது கவலைப்பட்டு நபிகளாரிடத்தில் சென்று முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்று என்னுடைய தாய் உங்களை பற்றி நான் கேட்க விரும்பாத ஒரு வசனத்தை சொன்னார் என்று அழுத பொழுது, என்னுடைய தாய்க்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அவர்கள் திரும்பி வீட்டுக்கு வருகின்றார்கள். அங்கே கதவு மூடப்பட்டிருக்கின்றது. நீரோசை வீட்டுக்குள்ளே கேட்கின்றது. மக்கானக அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவே வெளியே நில்லுங்கள் என்று என்னுடைய தாய் எனக்கு சொன்னார்கள். சற்று நேரத்தின் பின்னர் என்னுடைய தாய் முக்காடு அணிந்து கதவை திறந்து என்னை வீட்டுக்குள் அழைத்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்றும் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சியம் சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனந்த கண்ணீரோடு நபிகளாரிடத்தில் சென்று, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அவருக்காக வேண்டியும் தாய்க்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அதே போன்று இந்த சஹாபியை பொறுத்தவரைக்கும் பொறுமையிலே மிகவும் உச்சகட்டத்தை அடைந்த ஒருவராக காணப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், பொருளாதார கஷ்டம் அவரை வாட்டி வதைத்தது. அடிக்கடி நபிகளாருடைய மிம்பருக்கும் நபிகளாருடைய கபருக்கும் இடையிலே மயக்கம் போட்டு விழுவார், பசியின் கொடுமை காரணமாக. எந்த அளவுக்கு என்றால், மற்றவர்கள் என்னை பைத்தியகாரன் என்று சொல்லிவிட்டு செல்லக்கூடிய அளவுக்கு நான் அந்த நிலையை அடிக்கடி சந்திப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். இருந்தும் ஹதீஸ் துறைக்கு அவர் செய்த சேவை
வேறு எந்த சஹாபியாலும் அப்படிப்பட்ட ஒரு சேவை நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காணப்பட்டது. 5374 ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். மிக கூடுதலான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபியாக வரலாற்றில் அவர்கள் இடம் பிடித்தார்கள். அதே போன்று ஹதீஸ்களை மாத்திரமல்ல, அல் குர்ஆனை மனனமிட்ட சஹாபாக்களில் ஒருவராகவும் இவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று நீதி நேர்மை தவறாத ஒருவராக, இபாதத்தில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒருவராக, அதிகமாக தொழக்கூடியவராக, அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவராக, அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு சஹாபியாக இவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று ஹதீஸ்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதில், தான் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை நடைமுறைப்படுத்துவதில் ஆர்வம் கூடிய ஒரு சஹாபியாகவும் இவர்கள் காணப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், இவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸபர அலா லஅவாஇல் மதீனதி வ ஷித்ததிஹா குன்து லஹு ஷஃபீஅன் யௌமல் கியாமத்தி அவ் ஷஹீதா. யார் இந்த மதீனாவுடைய காலநிலை, மதீனாவுடைய சுவாத்தியத்தின் மீது, மதீனாவுடைய கடுமையான உஷ்ணத்தின் மீது பொறுமை காக்கின்றாரோ அவருக்கு மறுமையில் நான் பரிந்துரை செய்யக்கூடியவராக அல்லது சாட்சியம் சொல்லக்கூடியவராக இருப்பேன் என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸை இவர்கள் தான் அறிவித்தார்கள். மௌத்து வரைக்கும் மதீனாவை விட்டு அவர் செல்லவில்லை. ஏன்? மதீனாவில் எனக்கு மரணம் வர வேண்டும், நபிகளார் மறுமையில் எனக்கு பரிந்துரை செய்ய வேண்டும், நபி அவர்கள் எனக்கு மறுமையிலே சாட்சி சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஹதீஸை அறிவித்த நாள் முதல் மௌத்து வரைக்கும் மதீனாவை விட்டு அவர் செல்லவில்லை என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் சொன்னார்கள், அவுசானி ஹலீலி பி ஸலாஸின் லா அதஅஹுன்ன ஹத்தா அமூத். என்னுடைய நண்பர் அல்லாஹ்வுடைய தூதர் 3 விடயங்களை எனக்கு வசியத்து செய்தார், நான் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த 3ஐயும் விடமாட்டேன். சௌமு ஸலாஸதி அய்யாமின் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு நோட்பது, வ ஸலாத்து லுஹா, லுஹா தொழுகையை நிறைவேற்றுவது, வனோமுன் அலா வித்ர், வித்ர் தொழுதுவிட்டு தூங்குவது. இந்த 3ஐயும் என்னுடைய தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு வசியத்து செய்தார், மௌத்து வரைக்கும் இந்த 3ஐயும் நான் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஹதீஸ்களை நடைமுறைப்படுத்துவதில் ஆர்வம் கூடிய ஒருவராக இவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று ஃபித்னாக்களை விட்டும் விலகி வாழ்ந்தார்கள். எங்களுக்கு தெரியும், ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடைபெற்ற போராட்டங்கள். இந்த போராட்டங்களில் இருந்து முழுமையாக விலகி வாழ்ந்த ஒரு சஹாபியாக நாங்கள் இவர்களை பார்க்கலாம். ஆட்சியாளர்கள் தவறுவிட்டாலும் தைரியமாக தவறை சுட்டிக்காட்டக்கூடிய அந்த திராணி, அந்த பண்பு அவர்களிடத்திலே காணப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஹிஜ்ரி 57ஆம் ஆண்டு தன்னுடைய 78வது வயதில் மதீனாவிலே மரணித்தார்கள். நபி அவர்களோடு 4 வருடங்கள் தோழமை கொண்டார்கள். நபிகளாரின் மரணத்திற்கு பின்னால் 47 வருடங்கள் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக இவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை நாங்கள் அவருடைய வரலாற்றிலே பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சஹாபி தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். மற்றொரு அறிவிப்பில் இந்த ஹதீஸ் எப்படி வருகின்றது என்றால், நபிகளாரிடத்திலே கேட்கப்படுகின்றது, மா அக்ஸரு மா யுத்கிலுன் நாஸல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, மக்களை அதிகமாக சுவனத்திற்குள் நுழைய செய்யக்கூடியது எது என்று கேட்ட நேரத்தில் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குலுக், அல்லாஹ்வை தக்வா செய்வதும் அழகான பண்பாடும் என்று சொன்னார்கள். அதே போன்று நபிகளாரிடத்தில் 2வது கேள்வி கேட்கப்படுகின்றது, வமா அக்ஸரு மா யுத்கிலுன் நாஸன் நார், மக்களை அதிகமாக நரகத்திற்குள் நுழைய செய்யக்கூடியது எது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஃபமு வல் ஃபர்ஜ், அதாவது வாயும் மர்ம உறுப்பும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக மற்றொரு அறிவிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, தக்வா என்ற சொல் இருக்கின்றதே, இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்ன முதலாவது பண்பு தக்வல்லாஹ், மக்களை அதிகமாக சுவனத்திற்குள் நுழைய செய்யக்கூடிய பண்பு அல்லாஹ்வை தக்வா செய்வது. தக்வா என்ற அந்த சொல்லுக்கு அரபு மொழியில் பாதுகாத்தல் எனும் அர்த்தம் உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அதாவது வவகாஹும் அதாபல் ஜஹீம், அல்லாஹ் தஆலா அவர்களை நரக வேதனையை விட்டும் பாதுகாத்தான் என்று சொல்லுகின்றான். எனவே தக்வா என்ற சொல்லுக்கு பாதுகாத்தல் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. அதே போன்று தவிர்ந்து கொள்ளல் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா, நீங்கள் உலகத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள், பெண்களையும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தக்வா என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ரமலான் மாதத்திலே நாம் நோக்கக்கூடிய இந்த கடமையான நோன்பின் நோக்கமும் தக்வா தான். எனவே தக்வாவை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தக்வா என்றால் என்ன என்று ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்கின்றார்கள். அதற்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அமீரல் முஃமினீன் அமா சலக்த தரீகன் ஃபீஹி ஷௌக். அமீருல் முஃமினீனே, முஃமின்களின் தலைவரே, முட்கள் நிறைந்த ஒரு பாதையில் நீங்கள் பயணித்ததில்லையா என்று கேட்ட பொழுது ஆம் என்று சொன்னார்கள். கேட்டார்கள், எப்படி நீங்கள் பயணித்தீர்கள் என்று சொன்னார்கள். அதாவது நான் என்னுடைய காலை எடுத்து வைப்பதற்கு முன்னால் வைக்கக்கூடிய இடத்தை நன்கு பார்ப்பேன். முட்கள் இல்லாத இடத்தில் தான் காலை வைப்பேன். என்னுடைய காலை முட்கள் பதம் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு காலை முற்படுத்துவேன், மறுகாலை பிற்படுத்துவேன். இப்படித்தான் முட்கள் நிறைந்த பாதையில் நான் பயணிப்பேன் என்று சொன்ன பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தில்க ஹிய தக்வா. தக்வா என்றால் அதுதான், தக்வா என்றால் அதுதான் என்று சொன்னார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, தல்க் இப்னு ஹபீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தக்வாவுக்கு அழகான ஒரு வரைவிலக்கணத்தை சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், இதா வகாத்தில் ஃபிதன் ஃபஅத்ஃபிஊஹா பித்தக்வா. ஃபித்னாக்கள், குழப்பங்கள் நிகழ்ந்தால் அந்த ஃபித்னாக்களை நீங்கள் தக்வாவை கொண்டு அணைத்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது காலு மத்தக்வா, அவரிடத்திலே கேட்டார்கள், தக்வா என்றால் என்ன என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அன்தஅமல பித்தாஅத்தில்லாஹ் அலா நூரின் மினல்லாஹ் ரஜா ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய கருணையை எதிர்பார்த்து அவனிடமிருந்து வந்த தெளிவின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது. அதே போன்று அத்தக்வா தர்க்கு மஆசில்லாஹ் அலா நூரின் மினல்லாஹ் மகாஃபத அஸாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து அல்லாஹ்விடமிருந்து வந்த தெளிவின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு விலகுவது, இதுதான் தக்வா என்று தல்க் இப்னு ஹபீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான ஒரு வரைவிலக்கணத்தை சொன்னார்கள். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், தக்வா செய்ய வேண்டும் என்பதற்கு பல்வேறுபட்ட வரைவிலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி தக்வா செய்ய வேண்டுமோ அப்படி தக்வா செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்திற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? ஐயுதா ஃபலா யுஸா வயுத்கர ஃபலா யுன்ஸா வயுஷ்கர ஃபலா யுக்ஃபர். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ்வை எப்பொழுதும் ஞாபகப்படுத்த வேண்டும், நினைவுபடுத்த வேண்டும், மறக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும், நன்றி மறக்க கூடாது என்று அழகான ஒரு வரைவிலக்கணத்தை உண்மையான தக்வாவுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இப்னுல் முஅத்தஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரபு புலவர் தக்வாவுக்கு கொடுத்த வரைவிலக்கணத்தை பாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஹல்லித் துனூப ஸகீரஹா வ கபீரஹா ஃபஹுவ துகா. பாவங்களில் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் அனைத்தையும் நீ விட்டு விலக வேண்டும், அதுதான் உண்மையான இறையச்சம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅமல் கமாஷின் ஃபௌக அர்லி ஷௌகி யஹ்தரு மா யரா. முட்கள் நிறைந்த ஒரு பாதையில் பயணிக்க கூடியவன் எப்படி பயணிப்பானோ அதே போன்று இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும். லா தஹ்திரன்ன ஸகீரத்தன் இன்னல் ஜிபால மினல் ஹஸா. சிறிய சிறிய பாவங்களை நீ அற்பமாக நினைக்காதே. ஏன் தெரியுமா? பெரும் பெரும் மலைகள் சிறிய சிறிய கற்களால் உருவானவை என்று அழகான ஒரு வரைவிலக்கணத்தை இப்னுல் முஅத்தஸ் என்ற ஒரு அரபு புலவர் தக்வாவுக்கு வழங்கியதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இறையச்சம் என்பது ஒரு மனிதன் தெளிவோடும் ஆதாரத்தோடும் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு அடிபணிந்து அவனது தடைகளில் இருந்து விலகி நடப்பதனூடாக தனக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு திரையை ஏற்படுத்திக் கொள்வதைத்தான் உண்மையான தக்வா என்று இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று இறையச்சம் தான் சகல நலவுகளையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பண்பாகும். எல்லா நல்ல பண்பாடுகளையும் ஒரு மனிதனிடத்திலே ஒன்று சேர்க்கக்கூடிய பண்பாக தக்வா தான் இருக்கின்றது என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஆரம்ப சமுதாயம் முதல் மறுமை நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லோருக்கும் செய்த வசியத்தும் தக்வாதான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலகத் வஸைனல் லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் செய்த வசியத் என்னவென்றால் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்யுங்கள். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்களும் தனது சமூகத்திற்கு செய்த வசியத்தும் தக்வாதான். அதனால்தான் அல் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். எங்களுடைய உள்ளங்கள் நடுங்கின,
கண்கள் கண்ணீர் வடித்தன. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னோம் கஅன்னஹா மௌஇலத்து முவத்தின் யா ரசூலல்லாஹ் ஃபௌசினா, இது உலகத்தை விட்டு பிரியாவிடை பெற்று செல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய உபதேசத்தை போன்று இருக்கின்றது, எங்களுக்கு வசியத்து செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை என்று நாங்கள் நபி அவர்களை பார்த்து சொன்ன பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹ், உங்களுக்கு நான் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த மிக முக்கியமான வசியத்தாக தக்வாவை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று இந்த உலகத்தில் நபிமார்களாக வந்த எல்லோரும் தங்களுடைய சமுதாயத்திற்கு செய்த வசியத்தாகவும் தக்வாவை நாங்கள் பார்க்க முடியும். அதாவது இது கால லஹும் அஹூஹும் நூஹுன் அலா தத்தகூன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யக்கூடாதா என்று சொன்னார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அவர்களுடைய சமுதாயத்திற்கு சொன்ன வசியத் நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டும் என்பதாகும் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, தக்வா உள்ளவர்களே அல்லாஹ்வின் நேசர்கள், அவர்களே அவரிடத்தில் அதிக கண்ணியத்தை பெறுபவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அதாவது அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ்வை தக்வா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே அதிகமான கண்ணியத்தை பெறக்கூடியவர்களும் தக்வா உள்ளவர்கள் தான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உங்களில் அல்லாஹ்விடத்தில் அதிகமான கண்ணியத்தை பெறக்கூடியவர்கள் யார் என்றால் உங்களிடத்தில் அதிகமான தக்வா உள்ளவர்கள் தான் என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இந்த தக்வாவின் மூலம் நாம் அடையக்கூடிய பயன்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பண்பாக தக்வா இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அதாவது வல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை தக்வா உள்ளவர்களை நேசிக்கின்றான் என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே தக்வா என்பது அல்லாஹ்வுடைய நேசத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய பண்பாகும். அதே போன்று உலகிலும் மறுமையிலும் அல்லாஹ்வின் அருளை பெற்றுத்தரும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇன், என்னுடைய அருள் இருக்கின்றதே அது உலகத்தில் எல்லா பொருட்களை விடவும் விசாலமானது என்று சொல்லிவிட்டு ஃபஸஅத்துபுஹா லில்லதீன யத்தகூன், யார் என்னை தக்வா செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ரஹ்மத்தை நான் பதிவு செய்கின்றேன், எழுதுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு பெற்றுத் தரக்கூடிய ஒரு மனோநிலையாக தக்வாவை இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வின் உதவியையும் எமக்கு பெற்றுத் தரக்கூடிய பண்பாக தக்வா இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அதாவது இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், யார் அல்லாஹ்வை தக்வா செய்து உலகத்தில் நல்லறங்களை புரிகின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுத் தரக்கூடிய ஒரு மனோநிலையாக, ஒரு மன கட்டுப்பாடாக தக்வா என்ற பண்பு இருக்கின்றது என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புள்ள சகோதரர்கள், இப்படிப்பட்ட கருத்தாளமிக்க ஒரு மன கட்டுப்பாடாகிய தக்வாதான் இந்த ரமலானிலே நாம் நோக்கக்கூடிய நோன்பின் இலக்கு என்பதையும் நாம் மறந்து விடாமல் உண்மையான தக்வாவை அடைந்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த தக்வாதான் ஒரு மனிதனை சுவர்க்கத்திற்கு அதிகமாக நுழைவிக்கக்கூடிய பண்பு என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அதே போன்று இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய இரண்டாவது பண்பு வஹுஸ்னுல் குலுக், அழகான பண்பாடு. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கம் அகீதாவை சொல்லுவதற்கு, ஏகத்துவத்தை தௌஹீதை சொல்லுவதற்கு தான் என்பது நாம் அறிந்த அடிப்படை. ஆனால் முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், நான் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கமே நல்லொழுக்கத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மூமினுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஒரு அம்சமாக நல்லொழுக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படி? அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, யார் அழகான பண்பாட்டோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்களோ அவர்கள் தான் ஈமான் முழுமையடைந்த மூமின் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று நபி அவர்கள் நன்மைக்கு மிக ரத்தின சுருக்கமாக ஒரு வரைவிலக்கணத்தை சொன்னார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக், நன்மை என்றாலே நல்லொழுக்கம் தான். நன்மை என்றாலே ஒட்டுமொத்த நன்மையையும் நல்லொழுக்கத்தில்
அழகான பண்பாட்டில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கி சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று மறுமை நாளில் ஒரு முஃமினுடைய மீசானில் நன்மை தராசில் கதிக்க செய்யக்கூடிய பண்பாக, மிகவும் பாரமான பண்பாக நல்லொழுக்கம் தான் இருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஷைஇன் அஸ்கலு ஃபீ மீசானில் முஃமினி யௌமல் கியாமத்தி மின் ஹுஸ்னில் குலுக். மறுமை நாளில் ஒரு மூமினுடைய மீசானில் அழகான பண்பாட்டை விட பாரமான வேறு எந்த ஒன்றும் இருக்க முடியாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே மறுமை நாளில் எங்களுடைய நன்மை தராசில் பாரமான ஒன்றாக நல்லொழுக்கம் தான் இருக்கும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரின் நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாகவும், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக நெருக்கமாக எங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த நல்லொழுக்கம் இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமத்தி அஹாசினுக்கும் அஹ்லாகா. உங்களில் எனக்கு மிக நேசத்திற்குரியவரும் எனக்கு மிக அருகாமையில் மிக நெருக்கமாக அமரக்கூடியவரும் மறுமையில் யார் என்றால் உங்களில் அழகான பண்பாட்டோடு வாழ்ந்தவர்களை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று ஒரு மூமின் அழகான குணத்தினூடாக இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய, பகல் முழுக்க நோன்பு வைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அடைகின்றான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எப்படி? இன்னல் முஃமின லா யுத்ரிகு பிஹுஸ்னி குலுகிஹி தரஜத்தஸ் ஸாயிமில் காயிம். ஒரு மூமின் தன்னுடைய அழகான பண்பாட்டினூடாக பகல் முழுக்க நோன்பு வைக்கக்கூடிய, இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அடைகின்றான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மக்களை சுவனத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய பண்புகள் என்று இரண்டை சொன்னார்கள். ஒன்று தக்வல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்வது. இரண்டாவது வஹுஸ்னுல் குலுக், அழகான பண்பாடு. எனவே இந்த இரண்டு அடிப்படைகளையும் எமது ஆன்மீக வாழ்வில் கடைபிடித்து மறுமையிலே சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.